இலங்கையில் மிச்சம் பிஸ்னஸஸ் வந்து வெட் ரிலேட்டட் பிள்ளைகளால் லட்சக்கணக்கு அப்படியும் இல்லாட்டி மில்லியன் கணக்கு பெனல்ட்டி கட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்படின்னா நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் அந்த மாதிரி 10 பிழைகள், பிஸ்னஸை செய்கிற 10 பிழைகள் என்ன, அதற்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். பிஸ்னஸை செய்கிற முதலாவது பிழை, வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறத லேட் பண்ணுறது, தெரிஞ்சோ தெரியாமலோ லேட் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் எப்போ வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், அந்த பிஸ்னஸ்ட அனுவல் டேர்ன் ஓவர் அப்படியும் இல்லாட்டி அவங்களோட சேல், வருஷத்துக்கான சேல் வந்து 36 மில்லியனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை அவங்க அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படியும் இல்லாட்டி என்னது, குவார்ட்டர்லி 9 மில்லியனுக்கு மேலே 12 மாதத்துக்கு 36 மில்லியன் சொன்னால் 3 மாதத்துக்கு 9 மில்லியன் மேலே அவங்களுக்கு சேல் நடக்குதுன்னு சொன்னால், இல்லாட்டி அவங்களுக்கு பில்லிங்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க வந்து வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். இன்னும் லேசான முறையில் சொல்கிறதுன்னு சொன்னால், மாதத்துக்கு 30 லட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சேல் பண்ணினா மோஸ்ட் ப்ராப்ளி அவர் வந்து வெட்டுக்கு லயபிள் ஆகிற பர்சனாக ஆகுவார். இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து முதலாவது செய்ய வேண்டிய வேலை, சரியான முறையில் கணக்கு பார்த்து அந்த 36 மில்லியனுக்கு மேலே போகுது வருஷத்துக்கு, அப்படி இல்லாட்டி 9 மில்லியனுக்கு மேலே குவார்ட்டருக்கு போகுது, அப்படி இல்லாட்டி மாதத்துக்கு 30 லட்சத்துக்கு மேலே இவர் சேல் பண்ணுறாரு, எந்த மாதமும் இந்த கணக்கு அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு விளங்குச்சின்னு சொன்னால் பாஸ்ட் ரெக்கார்டையும் வச்சு கட்டாயம் வந்து அவங்க உடனே வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆக வேணும்.